ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சத்துணவு மாவில் என்னென்ன ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், 4-5 விதமாக ரெசிபி செய்யலாம். என்ன ரெசிபின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். மாவு வந்து எப்படி சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இந்த மாவில் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம், அந்த கஞ்சி எப்படி காசுறதுன்னு சொல்லி அதையும் வீடியோ போட்டிருக்கேன். 2வது வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது வீடியோ வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா, இந்த பாருங்கள், அடை செய்ய போகிறோம். கொஞ்சம் சத்துணவு மாவு போட்டுக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, குழந்த பிறந்த பொண்ணுங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் குழந்த இருக்குது அப்படின்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மாசமாக இருக்கிற பொண்ணுங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்த பிறந்த பொண்ணாக இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா பால் கிடைக்கும். இது மிஸ் பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை கிராம் தான் சாப்பிடணும்னு கணக்கு. இது வந்து நான் வீடியோவுக்காக எடுக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாவோட மகிமை என்னன்றது தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த மாவில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது, தாய்மார்களுக்கு வந்து எவ்வளோ பால் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுமாரி மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு நல்ல ரத்தம் ஊறும், உடம்புக்கு எனர்ஜி இருக்குது, நல்ல ஹெல்த்தான மாவுன்றது நிறைய பேருக்கு தெரியல. குழந்தைகளுக்கும் வந்து ஊட்டச்சத்து இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பொண்ணுங்க வந்து மாசமாக இருக்காங்க, குழந்த பிறந்திருக்குது, அந்த குழந்த இருக்குது வீட்டில் அப்படின்னாங்கனாக்கா அவங்க ஊர் அங்கன்வாடி ஸ்கூலில் போயிட்டு மாவு கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க. மாவோட அருமை தெரியாமல் நிறைய பேர் வந்து மாவு வாங்க மாட்டாங்க. அவங்கள வந்து மாவு வாங்க சொல்லி இது மாதிரி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மாவு இது. நாம் வந்து காசு கொடுத்து கடையில் போயிட்டு சத்து மாவு வாங்கி அதை சாப்பிட்றது, இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்காக நிறைய கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த குழந்தைங்களுக்கு வந்து 1 கிராமுக்கு இத்தனை கிராம், இப்போ நான் மறந்துட்டேன் எவ்வளோன்னு. ஒரு குழந்தைங்களுக்கு வந்து எத்தனை கிராம்ன்றது அங்கே ஸ்கூல்லே சொல்லுவாங்க. அதேமாதிரி மாசமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு எத்தனை கிராம்ன்றது சொல்லுவாங்க. குழந்த பிறந்த பொண்ணுங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் மாவு சாப்பிட்ணும், அவங்க வந்து எத்தனை கிராம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது அதையும் சொல்லுவாங்க. ஸ்கூல்லே சொல்லுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் ஸ்கூலில் கேட்டுக்கோங்க. பாருங்க, இதில் வந்து என்னென்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லி போட்டிருந்தேன். உருண்டையாக உருட்டி சாப்பிட்லாம் சுடுதண்ணி ஊற்றி, அது 1வது வீடியோ அது போட்டிருந்தேன். 2வது வீடியோ பார்த்திங்கன்னா கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் அப்படின்ட்டு 2வது வீடியோ போட்டிருந்தேன். 3வது வீடியோ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அடை சுட போகிறேன்ப்பா. நான் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்கிற அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கையால் பிசைஞ்சிடாதீங்க, சூடாக இருக்கும். போதும், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் வந்து எவ்வளோ இனிப்பு இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாவாக சாப்பிட்ருப்பீங்க, அதில் இருக்கிற இனிப்பு போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இல்லை அதில் இருக்கிற இனிப்பு பத்தாது அப்படின்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை இது மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நாட்டு சர்க்கரை, இது வந்து நாட்டு வெல்லம். வெல்லம் வேறு, சர்க்கரை வேறு. சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்றது உதிரியாக இருக்கும். இது வந்து நாட்டு வெல்லம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஓரளவு சூடாக தான் இருக்குது. இது வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அடைக்குமே நல்லாயிருக்கும். அப்பா, நான் கரண்டியாலே போட்டுக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட்டு வச்சுட்டு கையால் பிசைச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கையை வச்சுட்டேன். ஆர்வக்கோளாறு. இப்போ பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி போட்டுக்கோங்க. இன்னமும் சூடாக தான் இருக்குது. உண்மையாகவே நான் வந்து இந்த இப்போ வந்து பாப்பாவுக்கு குழந்த பிறந்திருக்கிறதால இந்த மாவு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாவு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு பாப்பாவே வந்து நல்லா குழந்தைக்கு பால் கிடைக்குதுமா, எனக்கு இந்த மாவில் செஞ்சு கொடு, அடை சுட்டு கொடு இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி, வீடியோவுக்கும் ஆச்சு. சரிங்களா? பாப்பாவுக்கும் பிசைஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். இதே இன்னும் தெரியாமல் இன்னும் 4 பேர் 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடுவாங்கல்ல,
அந்த 10 பேர் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் 10 பேருக்கு சொல்லுவாங்கள்ல, அப்படி அடிப்படை இதில் அப்படியே போய்கிட்டே இருந்தால் நல்லது தானே. ஆனால் கவர்மெண்ட் வந்து சத்தான மாவு நமக்காக கொடுக்குறாங்க. யாருக்கு 3 பேருக்கு மட்டும்தான், குழந்த மாசமாக இருக்கிற பொண்ணுங்க, அந்த குழந்த பிறந்த பொண்ணுங்க, அந்த குழந்த பெருசாச்சுன்னா 6 மாதம் வரலையும் தாய்மார்கள் கொடுப்பாங்க. குழந்த பிறந்த பொண்ணுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 6 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்த வரலையுமே 4 வயசு 5 வயசுமான்னு இப்போ என்ன ரீசன் தெரியல. இப்போல்லாம் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லி இப்போ அங்கன்வாடி ஸ்கூலில் போய் பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கன்சீவாக இருக்கேன், இத்தனை தேதி டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கன்வாடி ஸ்கூலில் போய் பதிவு பண்ணாவே இந்த மாவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, பத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. அதிகமாக ஊற்றிட்டு போகிறீங்க, அப்புறம் குழம்புன்னு போடும், அப்புறம் திரும்ப மாவு போட்டு பிசைகிற மாதிரி வரும். இது வந்து ஒரே நாளில் சாப்பிட்டு முடிக்கக்கூடாது இல்லைங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேக்கும் சாயந்தரத்துக்கு சாப்பிட்ற மாவு நான் பாப்பாவுக்கு போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன். உண்மையாகவே இந்த மாவு சாப்பிட்டதுலேருந்து குழந்தைக்கு அவ்வளோ பால் கிடைக்குது, நல்லா கிடைக்குது. அப்புறம் அவங்க வீட்டில் வந்து மாடு வச்சு பால் கறக்குறாங்க, அது அவங்க மாமனார் மாமியார் கொடுத்துருவாங்க பாப்பாவுக்கு. அந்த பால் இந்த மாவோட இதையும் சேர்த்து குழந்தைக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சிங்களேன். அப்புறம் இடையில நானும் பூண்டு சாப்பிட மாட்டேறா, நானும் வேவிச்சு கொடுத்தேன், சாப்பிட மாட்டேறா. பூண்டு வேவிச்சு கொடுக்குற வீடியோவும் போட்டிருக்கிறேன். அது ஒரு 2 டைம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கலம்மா பூண்டு, வேறு ஏதாவது கூட குழம்புல கூட போட்டு கொடு, எனக்கு வேவிச்சு வேண்டாம் அப்படிங்கிற. அவளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, ஆரம்பத்துலேருந்தே அவளுக்கு பூண்டு பிடிக்காது. பூண்டு பிடிச்சவங்க அந்த டேஸ்ட் சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்க. இப்போ இது வந்து இப்படியே மாவாகவும் சாப்பிட்லாம், அப்படியே அடையாகவும் போட்டுக்கலாம், அப்படியே கரைச்சி கஞ்சியும் ஊற்றிக்கலாம். அந்த கஞ்சிக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி கசியணும். இதுலேயே அப்படியே கொஞ்சம் கெட்டி பதமாக கரைச்சி தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நான் அது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், தோசை ஊற்றுற வீடியோ. சூப்பராக இருக்கும்ப்பா. உண்மையாகவே வந்து குழந்தைக்கு அவ்வளோ பால் கிடைக்கும். இப்போ எங்கள் பாப்பாலாம் இந்த மாவும் அவங்க மாமனார் மாமியார் மாடு பால் கறந்து ஊற்றுறாங்க, அந்த பாலும் குடிக்கிறது தான் பாப்பாவுக்கு பாலே கிடைக்குது. இந்த மாவும் மாட்டுப்பாலும் இல்லைன்னா பிள்ளைக்கு பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வெறும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுலாம் எந்த இதுவும் பண்ண முடியாது. யூடியூப்பில் வந்து பால் கிடைக்கிறதுக்கான நிறையா வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் உண்மை என்னன்னு தெரியல. நானும் ஆனால் யூடியூப்பில் தான் போடுறேன். ஆனால் இது வந்து நாங்கள் கண்குள்ளராக பார்த்தது, அனுபவிச்சது. நான்லாம் கூட இந்த மாவு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், நல்லா பால் கிடைக்கும். எனக்கு குழந்த பிறந்தப்பெல்லாம் அப்பவும் மாவு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாவு சாப்பிடுவோம் நாங்கள். வாங்க அடை போடலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க, அதை அப்படியே தடவி விட்டுக்கோங்க. எவ்வளோ அகலம் தட்டுறோமோ அந்த அகலத்துக்கு மட்டும் தடவி விட்டுக்கோங்க, சரிங்களா. இங்கே பாருங்க, மாவு வச்சு இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தள்ளுன்னு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது எனக்கு மாவு, ஊற கொஞ்சம் கெட்டியாக போகுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தள்ளுன்னு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி தட்டுறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா உடஞ்சிட்டு போகிற மாதிரி வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், வரமிளகாய் காரம் வேணுனாலும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் காரம் வேணுனாலும் மிளகாய் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். வெங்காயம், முருங்கைக்கீரை, வரமிளகாய் போட்டு கூட இதேமாரி பிசைஞ்சிக்கலாம், சூப்பராக இருக்கணும். அப்படியே கவர்லேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. வந்துச்சிங்களா. நான் கல் அடுப்பு பற்ற வச்சு வச்சுட்டேன், கல் நல்லா சூடேறிடுச்சு. ரொம்ப பெருசாக போடணுன்னு அவசியம் இல்லை, குட்டி குட்டியாக போட்டு விடுங்க. பெருசாக மொத்தமாக போட்டால் சீக்கிரமாக வேகாத மாதிரி இருக்கும், ஏன்னா சுடுதண்ணியில் வெந்து வச்சு தான் இருந்தாலும் ஒரு மாதிரி மாவாக இருக்கும்.
இதில் வந்து கரைச்சி தோசை ஊற்றலாம். அது எப்படி ஊற்றுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது வந்து புட்டு மாவு செய்யலாம். புட்டு மாவு செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்கிறது, புட்டு மாவு செய்கிறதுலாம் எப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டு. வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. உடஞ்சிச்சு. இதில் நீங்கள் வேணால் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உடஞ்சிட்டு தான் போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் அழகான சத்துணவு மாவு அடை. நான் 3 இருக்குது போடணும். செல்லு கையில் வச்சுக்கிட்டு வாட்டரில் எனக்கு வீடியோக்காக தான் 1 போட்டேன். சரிப்பா, நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, பாய். இதில் இன்னும் என்ன ஐட்டம் செய்யலான்றது நான் வீடியோ போடுறேன்.